Hi guys, welcome to 29's Point of View. Welcome to another video. எங்கே போகிறோன்னா பிளானே இல்லாமல் இருந்தோம். இப்போ வந்து மைசூர் போகிறோம். 3 வண்டி. கிளாசிக் 350 அதுக்கு கிளாசிக் 350 ஒன்று, அப்புறம் அந்த கிளாசிக் கோஆன் 350 ஒன்று, அப்புறம் நம்ம வண்டி டியூக் 250. மைசூர் போயிட்டு பெண்ணே தோசை சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோன்றத சொல்கிறோம். பாய் பாய். ஐயோ ஆடியோ கரெக்டாக விழுவுதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ அண்ட் ஃப்ரேமும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செக் பண்ணலை நான். அப்படியே லாஸ்ட் டைம் வந்து மூணாறு ஃபஸ்ட்டு கொடைக்கானல், அப்புறம் மூணார், அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நான். ஆக்சுவலாக வெறும் அப்பிள் மூணார் மட்டும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் கூட பண்ணலை, திரும்பி வந்து பார்க்க கூட இல்லை. ஐ திங்க் இந்த ரைடு வந்து ஒரு மாதிரி நல்லா vlog-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 days ரிபப்ளிக் டே ரைடு மாதிரி. இன்றைக்கி என்ன 24, 25, 26 3 நாள். மண்டே வந்து எங்கே இருந்தாலும் மார்னிங் கிளம்பி நான் கோயம்புத்தூர் வந்துடுவேன். ஃபஸ்ட்டில் போகிறது வந்து பாண்டியன் அஃபிஷியல். அவர் எல்லாத்துக்கு தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வால்பாறை ரைடில் அதுவுமே ஒழுங்காக இருக்காது. இவர் செகண்ட் போகிறவர் வந்து அரவிந்துன்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம். ஓகே காய்ஸ், சத்தியமங்கலம் வழியாக போகிறோம். சார்ஜை சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ளாக் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். ட்ரிப் ஆரம்பித்து ஒரு 20 minutes ஆச்சு. 25 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் மட்டும் பாருங்கள், 40.1 இருந்துச்சு, இப்போ 40 ஆகிடுச்சு. மோர் ஆர்பிஎம் less mileage, less RPM more mileage. KTM for you guys. பேசிகிட்டே இருக்கும் போது குறையுது. அசால்ட்டாக இது 35 கிட்ட தரும், ஒரு 100க்குள்ளார மெயின்டைன் பண்ணீங்கன்னா. அதான் இந்த வண்டியோட மகிமை. ஆனால் ராயல் என்ஃபீல்டு அப்படி இல்லை, ஒரு மாதிரி மேஜரான டிஃப்ரென்ஸ் இருக்காது. வேகமாக ஓட்டினா ஒரு 30 அந்த மாதிரி, பொறுமையாக ஓட்டினாலும் 31. இல்லை, வேகமாக ஓட்டினா 28 வரைக்கும் கூட குறையும். பட் வந்து இது அப்படி இல்லை. என்ன சொல்ல வரேன்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து பொறுமையாக போனாலும் மைலேஜ் தராதுன்றேன். ஆனால் இது வந்து கேடிஎம்மில் வந்து பொறுமையாக போனால் மைலேஜ் நல்லா தருது. ஆக்சுவலாக பெஸ்ட் பார்ட். பார்ட்டி தராது, ஒரு 35, 37. ஸோ ஃபஸ்ட்டு தடவை மைலேஜ் டெஸ்ட் பண்ணும் போது வந்து 37 கொடுத்துச்சு. 100ல் பிலோ 100 க்ரூஸ் பண்ணி. ஸோ வந்து பிலோ 100 மெயின்டைன் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக 35 சாலிடாக கிடைக்கும்.
Hey guys, if I saw anything interesting, I will turn on camera. சார்ஜை சேவ் பண்ணுவோம். அப்புறம் எஸ்டி கார்டு மெமரியை சேவ் பண்ணுவோம். பாய் பாய். சன்ரைஸ் கூட ஆயிடுச்சு. அவங்க 2 பேர்த்துக்கும் பெட்ரோல் பிரேக். நம்ம வண்டியை கோயம்புத்தூர்லேயே ஃபில் பண்ணிட்டு வந்தாச்சு. யூஸ்வலாக எப்பயும் போடுற இந்தியன் ஆயிலே பெட்ரோல் போட்டேன். திடீர்னு ரோடு நல்லா இருந்துச்சு, அதான் கேமரா ஆன் பண்ணேன். ரைடர் நம்பர் 1 பாண்டியன் அஃபீஷியல். ரைடர் நம்பர் 2 அரவிந்த் ப்ரோ. அந்த வண்டி ஐ திங்க் அது சிக்னல்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த மாடல் பேர். இது கோவான் கிளாசிக். இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் கோவான் கிளாசிக். அது சிக்னல்ஸ். தண்டர்பர்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இவங்களோட மேட்ச் ஆகிருப்பேன் ராயல் என்ஃபீல்டு. இந்த வண்டியும் பெருசாக இல்லை, நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் மேட்ச் ஆகிருப்பேன், குரூப்போட சிங்க் ஆகிருப்பேன். இப்போ நான் மட்டும் ஆடாக இருக்கேன். கேடிஎம் ஃபர்ஸ்ட் ஏர்பின் பெண்டா. நைஸ். கண்ணாடியெலாம் வச்சுருக்காங்க சாமி மாதிரி. லாஸ்ட் டைமு இந்த கொடைக்கானல் அப்புறம் மூணாறு போனதில் செயின் சலசலன்னு ஆகிடுச்சு. இந்த தடவையும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக இருக்கும். அப்புறம் 8000 கிலோமீட்டரில் சேஞ்ச் ப்ராக்கெட்டை மாற்றணும்னு சொல்லிட போகிறாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிமிலர் ப்ரைஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. ராயல் என்ஃபீல்டும் கேடிஎம்மும் ஆல்மோஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இன்னும் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன், ஞாபகம் வந்து சொல்கிறேன். வந்து பின்னாடி வந்து மீட்டியாரோட டேஞ்சர் லைட் மீட்டியாரோட தான் நினைத்துக்கல. வண்டி ஒரு மாதிரி நல்லா இருக்கு, க்யூட்டாக. ஓகே கைஸ், see you soon. Mysore 146 kilometers. ஒரு monkeys elephant crossing zone. monkeys சுத்துது. நம்மளுக்கு monkeysக்கு கொஞ்சம் ஆக்காது. சேவ் வைல்ட் அனிமல்ஸ். ஆடு படம் போட்டிருக்காங்க வைல்ட் அனிமல்ஸ்ன்ட்டு.
பவானி சாகர் டேம் ரோடு வந்துட்டோம். ஐ திங்க் இது மேலே வியூ இருக்குமான்றது எனக்கு தெரியல. அன்னைக்கு காரில் வரும்போது நைட்டில் வந்தோம், நானும் பாண்டியன் ப்ரோ வந்தான் மைசூர் வரைக்கும். அவருக்கு ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வந்தோம். அன்னைக்கு பார்க்க முடியல ஆக்சுவலாக, ஏன்னா இருட்டிடுச்சு அன்னைக்கு. இன்னைக்கு பார்ப்போம் மேலே ஏறும் போது ஏதாவது வியூ இருக்கான்ட்டு. பவானி சாகர் வந்துட்டோம். டைம் 7:55. ஓ, இதுதான் அந்த அணையா? தண்ணியே வரலை. கொஞ்சமாக அங்கே கொட்டுது. காய்ஸ், ரீல்ஸில் ஒரு ஊர் பார்த்துருப்பீங்களா, கொக்கரை குண்டின்ட்டு, அது இங்கே தான் இருக்குது. அதான் பார்த்தேன் அந்த போட. நைஸ். மணி 8 ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் குளிருது, ஏன்னு தெரில. ஏய், அப்போ நல்லா இருக்கு. ஒரு ஸ்மால் சூசு பிரேக். இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் அடுத்தது. வெண்ணெய் தோசை மைசூரில். டெம்பிள் வந்துட்டோம். இதுதான் ஃபுல்லாக டெம்பிள் காம்பவுண்டு தானே. நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெண்ணாரி அம்மன் செக் போஸ்ட். திம்பம் 14 kilometers. டைகர் ரிசர்வ். வெல்கம் டு சத்தியமங்கலம். காய்ஸ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்டர் ஆகிட்டோம். பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது புலி கிளி ஏதாவது கண்ணில் சிக்குதான்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் டைமா புலிக்கு? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில் வருமா?
நம்ம ஏற மாட்டோம்னு நினைக்கிறேன். புலி வந்துச்சுன்னா டக்குன்னு ஆன் பண்ணலாமா, இல்லை கேமரா ஓடிட்டே இருக்கட்டுமா? சார்ஜ் அண்ட் ஸ்டோரேஜ் ஜஸ்ட் அவங்க. நான் புலிகளே ஏதாவது பார்த்தேன்னா ஆன் பண்ணுறேன். புளியை பார்க்கும்போது தப்பிச்சு ஓடுவேனா இல்லை கேமரா ஆன் பண்ணுறதான்றதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு கைஸ். கேமரா ஆன் பண்ணிட்டு புலி கூட போராடிக்கிட்டு இருக்கேன். ஏறி ஏறி வந்து திரும்புகிறாங்க நல்லா. டிசிப்ளினாக இருக்காங்க இங்கே. பரவாயில்ல, கார்லலாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு வரணும் போல். டூ வீலருன்றதுனால அசால்ட்டாக ஏற்றிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு கொஞ்சம் தான் ஏறி இருக்கும், அதுக்கே காது அடைச்சிருச்சு லைட்டாக. இயர் ப்ளக் போட்டும் காது அடைக்குது. அதுதான் ஹாரன் அடித்து இது பண்ணிட்டாங்க. சரியாக இருக்கு ரோடு. இங்கே ஃபோட்டோ கிட்ட எடுக்கிறாங்களா நின்று? மவுண்டனில் இழுத்து ஓட்டி மைலேஜ் பண்ணி
ஹாய் guys, குவிக் ரைடு அப்டேட். பிரேக்ஃபாஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்பிளில் சாப்பிட்டு கொஞ்சம் பால்கோவா சாப்பிட்டு கிளம்புறோம். மைசூரில் போயிட்டு லன்ச், அதாவது ஒரு 11:30 அந்த மாதிரி போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிளம்பியாச்சு. திம்பம் தாண்டி ஆப்பிள் சாப்பிட்டு கிளம்புறோம் மைசூருக்கு. அப்பா, ஒரு பாஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸாக இந்த மாதிரி ரோடு தான், ஒரு அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி. ஸ்பீட் பிரேக்கர், சிட்டி டிராஃபிக். ஆஹா 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 ஆஹா, உண்மையாலுமே சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். கர்நாடகா என்ட்ரு ஆகிட்டோம் guys. என்ன இடம் தெரியல. வந்து கர்நாடகாவில் மைசூர் கிட்ட போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு கூருக்கு போக போகிறோம். அதான் பிளான், ரைடு அப்டேட் இதுதான் இப்போதைக்கு. அண்டு 180 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஆவரேஜ் மைலேஜ் வந்து 37.5. Okay guys. போட்டிருக்கேன். ஓகே guys, சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இங்கே தான் சாப்பிட்டோம், ஹோட்டல் அள்ளி மல்லி. ஆளுக்கு ஒரு பெண்ணை தோசை, அப்புறம் வடை, நல்லா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கூர்க்குக்கு போகிறோம். சாயந்தரத்துக்குள்ளே ரீச் ஆயிடுவோம் கைஸ். இங்கேருந்து ஒரு 168 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. மேக்ஸிமம் ஈவினிங் 6:30 ரூமில் இருப்போம்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு விடைபெறுகிறேன். ஹாய் காய்ஸ், ரைடு அப்டேட். காலிலேருந்து ஒட்டி 200 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, அந்த மைசூர் போகாமல் அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி இருக்குது, அதில் அப்படியே கூருக்கு கிளம்பிட்டோம். இப்போ என்ன, நடுவில் ஒரு சின்ன வாசல்னா என்ன பிரச்சனைனா, அவரோட இண்டிகேட்ரு, அரவிந்த் ப்ரோட இண்டிகேட்டர் மட்டும் உடஞ்சிருச்சு. அதை மாற்றுறதுக்கு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா போய் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ளார போக முடியாது, ஏன்னா வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து ஃபாக் லேம்புக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ அவர் பாண்டியன் ப்ரோ வண்டியில் ஃபாக் லேம்ப் இருக்குது, என் வண்டியில் இங்கே இருக்குது. இவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட எல்எல்ஆர் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து
மாட்டினா தண்டமாக ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இங்கே டீடூர் எடுக்கிற இடத்துல நின்று எவ்வளோ மினிட்ஸ் வருது ஷோரூம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு போகலாம். இல்லை தூரம் அப்படின்னா கிளம்ப வேண்டியதான். இக்கா இங்கே இளநீ சாப்பிட்டு கிளம்புறோம். என்னன்னா இப்போ அரவிந்த் பரோட்டா என் வண்டியை கொடுத்துட்டு ஒரு வண்டியை நான் ஓட்டுறேன். கோவான் கிளாசிக். வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நல்லா ஆளுக்கு 2 இளநியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பம்பர் இப்படி வளைஞ்சி சி ஷேப்பில் இருக்கிறதுனால கியர் லிவரே எட்ட மாட்டேங்குது, இடிக்குது. கியர் லிவரு பிரேக் லிவரும். சிம்பிள் ஓடோமீட்டர் டைமு அப்புறம் கிலோமீட்டர் காட்டுறதுக்கு ஓடோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. கைஸ், ரிசார்ட் செல்லும் வழி சூப்பராக இருக்குது. கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோடு நல்லா சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரெசார்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் கைஸ். இன்னும் 4.4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ரெசார்ட்டு கிட்ட வந்துட்டோம். லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. கரெக்டு தான். இதானா அப்புறம் Day 1 பயணம் முடிவிட இருக்குது கைஸ். இதுதான் நினைக்கிறேன். Day 1 முடிவிடுது கைஸ். ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு.